சென்னை கொளத்தூரில் தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் இன்று நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியிருக்கிறது. இந்த இனிய தருணத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் 21.11 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 10 முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் நவீன நூலகத்தினை திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவிக நகர் மங்களாபுரம் முதல்வர் படைப்பகத்திலிருந்து பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் காணொலி வாயிலாக நன்றி தெரிவிக்க உள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை சிறப்பாக நடத்தி அனைத்து தரப்பு மக்கள்களுக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு 11 பகுதியில் முக்கியமாக மாணவர்கள் போட்டித் தேர்வில் பயிற்சி பெறும் வகையில் முதல்வர் படைப்பகத்தை திறந்து வைத்து குறிப்பாக மங்களபுரம் பகுதிக்குட்பட்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் முதல்வர் படைப்பகத்தை துவங்கி வைத்தமைக்காக இப்பகுதி வாழ் மக்கள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது முதன்முறையாக சென்னை கொளத்தூரில் தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் இன்று நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியுள்ளது. இந்த இனிய தருணத்தில் இன்று திறக்கப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகங்கள் பற்றிய சிறப்பு காணொலி உங்கள் பார்வைக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தமிழ்நாட்டில் முதலாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூர் ஜெகநாதன் தெருவில் கடந்த 4/11/2024 அன்று தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை முதல்வர் படைப்பகத்தின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பயன்பெற்றதுடன் இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் முதல்வர் படைப்பகங்களை அமைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 30 முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 8 முதல்வர் படைப்பகங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தங்கசாலையிலும் மற்றும் கொளத்தூர் பெரியார் நகரிலும் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தையும் திறந்து வைத்தார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி அசோக் நகரில் ரூபாய் 12.74 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் திறந்து வைத்தார்கள். சென்னை அசோக் நகர் முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகமானது 7874 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் முதல் தளங்களுடன் குளிரூட்டப்பட்ட முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் வரவேற்பறை, குழந்தைகளுக்கான பிரத்யேக நூலக கூடம், நூலகர் அறை, நாளிதழ் வாசிப்பு அறை, காத்திருப்போர் அறை, பிரதான வாசிப்பு மண்டபம், புத்தக அலமாரிகள், நூல் வெளியீட்டு அரங்கம், தேநீர் விநியோகம், மின் சாதன கண்காணிப்பு அறை, மின் தூக்கி வசதிகள், ஆண் பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன கழிப்பறை வசதிகளும் முதல் தளத்தில் முதல்வர் படைப்பகம், பகிர்ந்த பணியிட மையம், கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ், கணினி அறை, கூட்டரங்கம், போட்டித் தேர்வு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு, நூல் வாசிப்பு அரங்கம் மற்றும் நூலகம், புத்தக அலமாரிகள், எரிகருவி படங்காட்டி திறனறை, மேலும் இப்படைப்பகத்தின் சுற்றுப்புறத்தில் பசுமை தோட்டம், நடைபாதை கற்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஸ்பீக்கர் என பல்வேறு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓட்டேரியில் சுப்பராயன் தெரு, ஜமாலியாவில் மங்களபுரம், புளியந்தோப்பில் வெங்கடேசபுரம், பட்டாளத்தில் பக்தவச்சலம் பூங்கா, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மேயர் பாசுதேவ் தெரு, எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் ராட்லர் தெரு, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் எருக்கஞ்சேரி, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் சிந்தனை சிற்பி, சிங்காரவேலர் நினைவிடம் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜா அண்ணாமலைபுரம் ஆகிய இடங்களில் ரூபாய் 16.87 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 9 முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் நவீன நூலகங்கள். மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அம்மன் கோவில் தெருவில் ரூபாய் 4.24 கோடி செலவில் சென்னை நடுநிலை பள்ளியில் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தை திறந்து வைத்தார்கள். மேலும் பல்வேறு முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நான் TNPSC எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ 1 இயரா தான் சென்னை ஸ்டே பண்ணி ப்ரிப்பேர் பண்றேன். படிக்கிறதுக்கு லைப்ரரியோ இல்ல வேற ரெடியாலோ எதுவும் இல்ல. வீட்ல படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஆனா இங்க படிக்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும்
இல்லை, பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட்டோட நல்லா படிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏசி, ரெஸ்ட் ரூமு, வைஃபை வசதி இருக்குது. இந்த இடத்துல எல்லா புக்ஸும் அவைலபிளா இருக்கு. புக்ஸுக்காக வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழர் ஐயாக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் ரூபாய் 33.85 கோடி செலவில் 11 முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் நவீன நூலகங்களை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய மகத்தான முன்னெடுப்பினை மேற்கொண்டு பெரிதினும் பெரிதிகள் என பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு சேர்க்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அசோக் நகர் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தை சிறப்பாக கட்டி முடித்த ஒப்பந்ததாரர் பிரைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு வசந்த் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மேலும் இக்கட்டடத்தை சிறப்பாக வடிவமைத்த கட்டட வல்லுநர்கள் திரு சுகுமார் மற்றும் திருமிகு இந்து ஆகியோருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அசோக் நகர் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தின் அரங்குகளை பார்வையிட வருகிறார்கள். தரைத்தளத்தில் வலதுபுறத்தில் உள்ள சிறுவர்களுக்கான பிரத்யேக நவீன நூலகத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட உள்ளார்கள். தரைத்தளத்தில் வலதுபுறத்தில் உள்ள குழந்தைகளுக்கான பிரத்யேக நவீன நூலகத்தை பார்வையிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இடதுபுறத்தில் உள்ள புத்தகம் வாசிக்கும் அறையை பார்வையிட உள்ளார்கள்.